சிஏஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்க. அது மத்திய பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒரு அமைப்பு. 1969 ஆரம்பிச்சதுங்க. இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஒன்லி 3000 பேர் தான் இருந்தோம். இப்போ வந்து எங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 1,96,000 பேருங்க. ஆல் ஓவர் இந்தியா பூரா ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 359 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸுங்க. மத்திய தொழில்துறைகளை பூராமே நாங்கள் தான் செக்யூரிட்டி கொடுக்கும். இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம செக்யூரிட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துறையில் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொருளாதாரத்துறையில் மேம்படுத்துறதுக்கு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட சிஏஎஸ்எஃப் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் 12 போர்ட்டுங்க இந்தியாவில். 12 நான் மேஜர் போர்ட்டில் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நான் மேஜர் போர்ட்டுங்க இந்திய பாராளுமன்றத்திலேயே செக்யூரிட்டி கொடுக்குறது சிஎஸ்எஃப் தாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயர் கொடுத்துட்ருக்குறோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவ்வளோ பொருளுக்கு மத்தியில் இப்போ ஏதோ ஒரு போதைப் பொருள் கடத்துறாங்க, இல்லை ஆயுதங்கள் கடத்துறாங்கனாக்கா அதை எப்படி நம்ம சாமர்த்தியமாக கண்டுபிடிப்போம்? போர்ட்டுக்கும் அதை ISPS கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் ஷிப்பிங் போர்ட் செக்யூரிட்டி கோட் அப்படின்றது. அந்த கோடில் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே வரணும்னு சொல்லிட்டு. அது இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டில் அது இருந்தால் மட்டும்தான் அந்த போர்ட்டுக்கோட சாங்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஷிப் அங்கே வர முடியுங்க. ஸோ அதையை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1600 மில்லியன் மெட்ரிக் டன் மூவ்மெண்ட் பண்ணுறோம் டெய்லியும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டுமே 1600 மில்லியன் மெட்ரிக் டன். இப்போ வேர்ல்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 90% குவான்டிட்டி வந்து கடல் வெளி வாணிபம் தான் நடக்குது. அதே மாதிரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 85% உலக இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் வெளிக்கு நாடுகள் போகிற எக்ஸ்போர்ட்டில் 85% வந்து கடல் வழியில் நடக்குது. ஸோ அந்த கடல் வழி வாணியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த போர்ட்டுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில டைம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ட்ரோன் வர வாய்ப்பு இருக்குது, ஆளில்லா வான் ஊர்தியெல்லாம் இருக்குது. இப்போ சிலவங்க அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன வெப்பன் வச்சு உள்ளே கொண்டாங்க கூட அவங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் பண்ண முடியும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக எங்ககிட்ட எல்லா டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டும் வச்சுருக்கிறோம். ஸோ அதை தடுத்துடுறோம். அதே மாதிரி கடலுக்குள்ளே இருக்கும்போதும் கூட எங்கிட்ட போட் இருக்குது, எங்கிட்ட ட்ரெயின்ட் மெரெயின் கமாண்டோஸ் இருக்கிறாங்க சிஎஸ்எஃப்ல. அவங்க எல்லாமே நல்ல ட்ரெயின் ஆனவங்க. கடல் ஏதாச்சும் நடக்கும்போது அந்த கடலில் போய் பார்க்குறது, அந்த போட்டில் போய் மூவ் பண்ணுறது, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பேர் இருந்துச்சுன்னா அங்கே போய் பார்ப்பாங்க. ரெஸ்கியூ பண்ணுவாங்க. எல்லா வேலையிலும் அவங்க தான் பண்ணுவாங்க. கோஸ்டல் செக்யூரிட்டியில் என்ன யூஸ் நம்மளுக்கு, அது செக்யூரிட்டி என்ன ஆகணும், அவங்க தான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர். இப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா கோஸ்டல் பீப்புள் தான் ஃபஸ்ட், அவங்களுக்கு தான் தெரியும் அங்கேயே இருக்க மக்கள். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எதாவது இன்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை இம்மிடியேட்டாக லோக்கல் போலீஸ்லையோ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துரும். ஃபிஷர்மேன் பீப்புள்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆல்சோ. அதே மாதிரி இப்போ வேற இன்ஃபர்மேஷன் வந்தால் கொடுக்கணும் அப்படின்றதும். இன்னொரு கேள்வி சார், நம்மளுடைய கடல் எல்லை பகுதி இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு வரையறை செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா இந்திய நாட்டுக்குன்னு சொல்லிட்டு, அந்த பகுதிகளில் வந்து இந்த கடற்கொள்ளைங்கிறது நடக்குதா? இப்போ ஷிப்லியாக இருக்கட்டும், இல்லை அது அதிகமாக நடக்குதா? இப்போ சில நாடுகளில் வந்து நடக்கிறது நான் ரொம்ப பார்க்குறோம். ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து அந்த கண்டத்தில் வந்து நிறைய நடக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இங்கே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லைங்க, நம்ம சொன்ன கரெக்ட் கொஸ்டினுங்கிறது. பைரட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். கடற்கொள்ளை அப்படின்றது முதல்ல நடந்துட்டு இருந்துச்சு, ஹெவியாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வாட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளை அப்படின்றது ரொம்ப கம்மி. அது நடக்கிறதும் கூட பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹை சீசன் நடக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் வாட்டரில் நடக்கிற இஷ்யூஸுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஏரியாஸு, கல்ஃப் ஆஃப் ஏடன் அதை மாதிரி ஏரியா நடக்கும். தவிர நம்ம இந்தியன் வாட்டரில் வந்து நம்ம ப்ராப்பர் சர்வைலன்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ நடக்கிறது இல்லை.